ஹல்லேலூயா, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாளை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு வாங்க நன்றி செலுத்துவோம். தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய நாளை தொடங்குவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் யார் எங்கிருந்து இந்த லைவ்ல கனெக்ட் ஆகிறார்களோ, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, அனுதினமும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய வார்த்தைகளின் சாரம் எங்கள் இருதயத்தில் பலன் கொடுப்பதற்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி உம்முடைய ஆவியானவரை ஊற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வருஷத்தின் கடைசிக்கு வந்துவிட்டோம். எதையாவது சாதிக்க முடிந்ததா? தேவனை மகிமைப்படுத்தினோமா? நம் வாழ்க்கையில் ஏதாவது அறுவடை இருக்கிறதா? என்னங்க, பயிரிடுகிற விவசாயிய யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுவார் என்று. கஷ்டப்படாமல் அறுவடை வராதில்லையா? அந்த பூமியை உழுது நீர் பாய்ச்சி விதைகளை வாங்கி அவைகளை விதைத்து நட்டு களை எடுப்பதுன்னு சொல்லுவாங்க. அந்த களைகளை பிடுங்கி அவைகளுக்கு மருந்து போட்டு, அப்பா, அவ்வளவு பிரயாசப்பட்டால் அந்த வருடத்தின் முடிவிலே அறுவடை கைக்கு வரும். அந்த பயிர் இன்றைக்கு இயற்கை பேரிடர்களாலே, பூச்சி பிடிக்கிறதுனாலே அல்லது மற்ற காரணங்களாலே விளையாமல் போவது, நஷ்டமாவது, அறுவடை கிடைத்தாலும் அதற்கேற்ற ஒரு நியாயமான விலை கிடைக்காமல் போவது, அதை வாங்குபவர்கள் இல்லாமல் போவது பார்க்கும்போது எத்தனையோ விவசாயிகள் வேதனைப்படுறாங்க. ஆனால் இந்த உலகத்தின் விவசாயத்தை கொஞ்சம் ஓரம் வைங்க. ஆவிக்குரிய விதத்துல கூட கையளவு விதையை வைத்துக்கொண்டு கண்ணீரோடு விதைப்பவன் சந்தோஷமாய் அறுவடை அறுப்பான் என்ற வார்த்தைகள் ஒரு உண்மையான தேவ ஊழியன் கண்ணீரோடு தேவனுடைய வசனத்தை விதைக்கும் போது அதன் அறுவடையை அவர் பார்க்க முடியும். என் 19வது வயது முதற்கொண்டு நான் ஆண்டவருடைய வசனத்தை விதைப்பதை கற்றுக்கொண்டேன். சொல்லணும்னா இன்னும் விதைத்து கொண்டே இருக்கிறேன். விளைந்ததை நான் அறுவடை செய்வதற்கு எனக்கு டைம் இல்லை. எவ்வளவு அறுவடை வந்தது என்று கணக்கு போடுவதற்கு எனக்கு வாய்ப்பும் இல்லை. தேவன் எவ்வளவு அதிசயமாக அந்த பயிர்களை, தேவனுடைய வசனம் மனிதர்களுடைய இதயத்திலே விளைகிறது என்பதை அங்கங்கே அப்பப்போ சொல்லுகிற சாட்சிகளை கேட்கும் போது எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறேன். எங்க சிறுவயது முதல் உங்க மெசேஜஸ் கேட்கிறோம், 20 வருஷமா டிவியில் உங்க மெசேஜஸ் கேட்கிறோம் என்று சொன்னபொழுது, ஓஹோ, தேவனுக்காக பட்ட பிரயாசம் விருதாவாய் போகாது, ஆத்மாக்களின் அறுவடை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை சந்தோஷிக்கிறேன். அது மட்டுமல்ல, நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட இன்றைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக தேவனுடைய கிருபையில தேவனுக்காக ஓடுகிறேன் என்றால் என் வாலிப பிராயத்தை ஆண்டவருக்கு கொடுத்ததுனால. வாலிப நாட்களில் விதைத்ததை இன்றைக்கு நான் அறுக்கிறேன் என்பதை, அந்த ஆசீர்வாதங்களை நான் பார்க்கிறேன். அதற்கு தான் தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நீதி விளையும்படிக்கு நீங்கள் விதையுங்கள், அன்பு என்னும் அறுவடையை அருங்கள். நீதிக்கென்று நீங்கள் விதையுங்கள், அன்பு என்னும் அறுவடையை அருங்கள். இது ஒன்றும் தானியமும் அல்ல, கோதுமையும் அல்லங்க. நீதி விளையுமாம், அன்பு அறுப்புமாம். கர்த்தரை தேடுவதற்கு இதுவே நேரமாதலால் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும்படி இதுவரை எப்போதும் பண்படுத்தப்படாத தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இதுவே அவரை தேடும் காலம். இந்நேரத்தில் அவரை கேட்டால் அவர் வந்து உங்கள் மீது மழையை அல்ல நீதியை வர்ஷிக்க பண்ணும்படி. மழை முதலில் வரணுமா, பூமியை முதலில் பண்படுத்தணுமா? பூமியை பண்படுத்தின பிறகு மழை வந்தால் அந்த மழை நீர் அந்த பூமிக்குள்ளே சென்று தங்கும். பின்பு விதை விதைத்தால் அந்த விதை அதில் இறங்கி அதில் வேர் கீழே இறங்கும். நாம விதைக்கலாங்க, நம்ம பூமியை பண்படுத்தலாம். ஆனால் ஆகாயத்திலிருந்து தேவனுடைய கிருபை இறங்கி நம் மீது வராவிட்டால்
அவர் மழையை வருஷிக்காவிட்டால் பயிர் விளையாது. இன்றைக்கு மோட்டார் போட்டு ஏதோ செய்றாங்களே தவிர, அன்றைக்கு விவசாயிகள் மழைக்காகவே காத்து கொண்டிருப்பார்கள். மழை நன்றாக பெய்ததென்றால் விளைச்சல் நன்றாக வந்தது என்று. அதுவும் எந்த நேரத்தில் பெய்ய வேண்டிய மழை அது அந்த நேரத்தில் பெய்யணும். விதை விதைத்த பின்பு பெய்யாமல் விதை அறுக்கும்போது பெய்தால் பயிரெல்லாம் வீணாகிடும் இல்லையா? தேவனிடத்தில் முறையிடுவதற்கு இது தகுந்த காலம். தேவன் நம்மிலே அவருடைய அறுவடையை விளைவிக்கும்படிக்கு நீதியின் வருஷத்தை பொழியும்படிக்கு என்னை நோக்கி முறையிடுங்கள். இன்னொரு புதிய ஆண்டிலே தேவனுக்கு சித்தமானால் போகிறோம் இல்லையா? கேரண்டியா போவோம் என்று யாருக்கும் கேரண்டி இல்லை இல்லையா? அநேகர் இந்த டிசம்பர் மாதத்துல மரணிப்பதை நான் எப்போதும் கவனித்துக் கொண்டிருப்பேன். ஒருவேளை தேவன் மெனே மெனே டேக்கே லொஃபாரசின் என்பது போல நாம் கணக்கை பார்த்து முடித்து விட்டால் ஐயோ நாம் என்ன ஆகிவிடுவோம். அதற்குதான் இதுவரை எப்போதும் பண்படுத்தாத தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலத்தை எப்பயாவது பாத்தீங்களா? வெயிலுக்கு காய்ந்து போய் விரிசல்களோடு இருக்கும். தரிசு நிலம் எப்படி இருக்கும்னு தெரியுமாங்க? முட்களும் களைகளும் கற்களும் குப்பைகளும் இடமெல்லாம் இந்த முள் புதர்களும் பயங்கரமா இருக்கும். அது நடக்க முடியாது, வழி இருக்காது, அது காய்ந்து விரிசல்களோடு இருக்கும். அந்த தரிசு நிலங்களை எல்லாம் உழும்போது உழவன் ஏரை பூட்டி ஒரு காலத்துல உழுவாங்க. இப்பெல்லாம் டிராக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. உழுது அந்த இடத்துல இருக்கிற கற்களை எல்லாம் வெளியே வீசி புதர்களை எல்லாம் நீக்கி விட்டு பண்படுத்தி அதை வரி வரியாக நல்ல ஒரு வயல் நிலமாக அதை பண்படுத்துவாங்க பாருங்க. நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய வருஷத்துல உங்கள் மீது நான் நீதி என்னும் மழையை பொழியும்படிக்கு, ஆசீர்வாதம் என்னும் மழையை பொழியும்படிக்கு, நீங்கள் அன்பை அறுக்கும்படிக்கு, நீங்கள் நீதிமான்களாக வாழும்படி இதுவரை எப்பொழுதும் பண்படுத்தாத உன் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். வயலை பத்தி பேசும்போது வயலுக்கே போயிட போறீங்க. நம்ம இதயம் தான் அந்த நிலம். விதைக்கிறவனின் ஊமையில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? விதைக்கிறவனின் ஊமையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, விதைக்கிறவன் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுபவன், விதை ஆண்டவருடைய வசனம். அந்த நிலம் மனிதனுடைய இருதயத்துக்கு ஒப்பா இருக்கிறது. நம் இதயங்கள் பண்படுத்தப்படணும், ஆயத்தப்படணும். அது பண்படுத்தப்பட்டால்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் மீது ஊற்றப்படும். மூடி போடப்பட்ட டின்ல ஏதாவது ஊற்ற முடியுமா? அதை நிரப்பணும்னா முதல்ல அதுல இருக்க மூடி எடுக்கணும் இல்லையா? நம் இதயத்தை திறக்காமல், நம் இதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாமல், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எனக்கு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுங்கன்னு சொன்னா பத்தாதுங்க. என்ன சொன்னா உன் இதயம் சரியில்லாதப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உன்னில் பலிக்காது. அந்த தேவனின் ஆசீர்வாதங்கள் உன்னில் பலன் கொடாமல் போய்விடும். பாருங்க, பால் பாத்திரத்தை சரியா கழுவலனா அந்த பால் என்ன ஆகிவிடும்? அது திரிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அது வெளியே கீழே தான் ஊற்றணுமே தவிர குடிக்க முடியாது. அப்படியே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர் எவ்வளவுதான் ஆசீர்வதித்தாலும் அதை நீ அனுபவிக்க முடியாமல் போவதற்கு காரணம், நீ உன் இருதயத்தை பண்படுத்துகிறதில்லை. எங்கெங்க நம்ம இருதயத்தை பண்படுத்துகிற இடம்? பியூட்டி பார்லருக்கு போனா நடக்குமா? என்னங்க, உங்க ஃபிட்டா உங்க பாடியை வச்சுக்கிறதுக்கு நீங்க ஜிம்முக்கு போனா ஃபிட் ஆகிற மாதிரி உங்க இருதயத்தையும் அதே மாதிரி பண்படுத்த முடியுமா? முடியாது. தேவனுடைய சந்நிதிக்கு போவது, தேவனுடைய வசனத்தினால உங்க இருதயத்தை உடைத்து கொள்வது, பரிசீலனை செய்வது, மனம் திரும்புவது. உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து அதற்காக மனம் திரும்பி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் இதயம் உடைந்து விடுங்க. தேவனுக்கு பிரியமான பலி உடைந்த நொறுங்கின இதயம். உடைந்த நொறுங்கிய இதயம் இருக்கிறவர்களை அவர் அலட்சியப்படுத்த மாட்டார். உடைந்து நொறுங்கின இதயத்திலே அறுவடையை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறாருங்க. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ உடைய வேண்டும், நொறுங்க வேண்டும், நீ ஆயத்தப்பட வேண்டும், உன் இதயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த புதிய வருஷத்துல பழைய வருஷங்கள்ல வாழ்ந்தது போலவே நான் வாழ வேண்டாம் ஐயா. அதே நிலைமையில, அதே வளர்ச்சி இல்லாத சூழ்நிலையில, அதே வருமானம், அதே இன்கம், அதே சூழ்நிலைகள், அதே வாழ்க்கை என்ற சூழ்நிலை வேண்டாம். நீர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் படிப்படியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த புதிய ஆண்டிற்குள்ளே நான் பிரவேசிக்கும்படிக்கு, நீர் நீதி என்னும் மழையை என் மீது பொழியும்படிக்கு, அன்பை நான் அறுவடை செய்யும்படிக்கு என் மீது முழுவதுமாய் முடிய கிருபையை ஊற்றிவிடும் என்று ஜெபிப்பதற்கு இது ஒரு நல்ல நேரங்க.
இந்த டிசம்பர் மாதத்துல எத்தனை முறை உபவாசம் இருக்க முடியுமோ அத்தனை முறை உபவாசம் இருந்து நீங்கள் தேவனிடத்துல முறையிடுங்க. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விடுதலை இல்லாத விஷயங்கள் இருந்தால், கடினமான சூழ்நிலைகள் இருந்தால், மன்னிக்கப்படாத பாவங்கள் இருந்தால், ஒத்துக்கொண்டு விட்டுவிடாத விஷயங்கள் இருந்தால், வசனம் எனும் கண்ணாடியில உங்களை பரிசீலனை செய்து கொண்டு முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை உணர்த்துவிக்கும்படியாக நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தால், உடைந்த இருதயத்தோடு ஜெபித்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, தீர்ப்பை குறித்து உங்களை நிச்சயம் உணர்த்துவார். உங்கள் இருதயம் பண்படுத்தப்படும், உங்கள் இருதயம் ஆயத்தமாக்கப்படும், உங்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பலன் கொடுக்கும். ஒரு சிறந்த மனிதனாக உன்னையும் என்னையும் செய்யும்படிக்கு ஆண்டவர் ஆசையோடு இருக்கிறார். எங்கேயோ 1000 லட்சத்தில் ஒருவர் ஒரு இரக்கமுள்ள மனிதராக மதர் தெரேசாவாக அல்லது ஒரு ஆங்கில தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமான ஜான் வெஸ்லியை போல, ஒரு சிறந்த மிஷனரியான வில்லியம் கிரியை போல யாரோ ஒருவரை அங்கே இங்கே இல்லை, உன்னையும் என்னையும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் தேவனுடைய சந்நிதியிலே காத்திருந்தார்கள். அவர்களிலே தேவனுடைய விதை விழுந்து அது பலன் கொடுத்த போது லட்சக்கணக்கானோருக்கு, கோடிக்கணக்கானோருக்கு, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமானார்கள். அவர்கள் மரித்தும் இன்றும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்கிறார்கள் என்று சொல்வதில் சந்தேகமே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் கூட தேவனிடத்தில் பெரிய திட்டங்கள் இருக்கிறது. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை எனக்கு தாரும். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மழையை என் மீது பொழிய பண்ணும். என்னிலே நீர் பிரியப்படாத கசப்பான கனிகள் வேண்டாம். என்னங்க, நான் நல்ல திராட்சை தோட்டத்தை நாட்டினேன், நான் நல்ல விதைகளை போட்டேன், நான் எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கினேன். இங்கே திராட்சை பழங்கள் வரும் என்று காத்து கொண்டிருந்தால் கடைசியில கசப்பான கனிகள் காய்த்தது. இது கசப்பான கனிகளை கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று ஆண்டவர் அன்றைக்கு கேட்டது போல இன்றைக்கு அநேகருக்கு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டார். ஆனால் நம் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு கசப்பு தான் வருகிறது, அலட்சியம்தான் வெளியே வருகிறது, அஜாக்கிரதை தான் வெளியே வருகிறது, முரட்டாட்டமும் மலட்டுத்தன்மை தான் நம் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இன்னொரு முறை ஆண்டவர் சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்கள் பண்படுத்தாத தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள், அப்பொழுது நீதி என்னும் மழையை உங்கள் மீது வர்ஷிக்க பண்ணுவார். நிச்சயமாய் அன்பு என்னும் அறுவடையை நீங்கள் அறுப்பீர்கள். ஹல்லேலூயா! அன்பு என்பது எல்லை இல்லாத கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களின் நாட்களில் இந்த உலகத்துல தேவைங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறதுனால நாமும் அன்பா இருக்க வேண்டும். தேவன் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதுனால நாம் மற்றவர்களையும் நம்மை போலவே நேசிக்க வேண்டும். தேவன் நம்மை நம் எதிரிகளை கூட நேசிக்க சொல்லி இருக்கிறதுனால நம் சத்துருக்களை கூட நேசிக்கக்கூடிய உன்னதமான நிலைக்கு நாம் வளர வேண்டும். நம் விதைகள் அன்பின் விதைகளாயிருந்தால் நம் வாழ்க்கையெல்லாம் அது பலன் கொடுக்கும். நம் வீடு நிறைய அன்பு, நம் வார்த்தைகளில் அன்பு, நம் கிரியைகளில் அன்பு, நம் வாழ்க்கையே கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறதாக, காட்டுகிறதாக இருக்கும். அப்படிப்பட்ட அன்பு என்னும் அறுவடையை நாம் அறுக்கும்படிக்கு நம் இதயத்தை பண்படுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் மீது உம்முடைய நன்மையின் மழையை பொழிய பண்ணும் என்று ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, அன்பு தணிந்து போகிறது. அன்பு காணப்படாத நாட்களில் வாழ்கிறோம் ஐயா. வறண்ட வாழ்க்கை தான் எங்களுக்கு இருக்கிறது, சோர்ந்து போன வாழ்க்கை தான் எங்களுக்கு இருக்கிறது ஐயா. முழுவதுமாய் கடினப்பட்டு போயிருக்கிற எங்கள் இருதயத்தை உடைக்கக்கூடிய உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கிரியை செய்யும்படிக்கு, இதுவரை எப்பொழுதும் பண்படுத்தாத நிலத்தை பண்படுத்துவது போல அவர்கள் இருதயத்தை பண்படுத்தி பரிசீலனை செய்து மனம் திரும்பி சரி செய்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெரும்படிக்கு உம்முடைய கிருபை தர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் அந்யோன்யமும் அனுதின தியானத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கும் உதவிகளுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க. நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நாளை அனுதின தியானத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.